மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் கிராமத்தில் 35 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குட்டையில் இருந்து முதலையை வனத்துறையினர் பிடித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள குட்டையில் முதலை இருப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் சிறுமுகை வனச்சரக அலுவலர் மனோஜ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து முதலை இருப்பதை உறுதி செய்தனர். இதனை அடுத்து அந்த முதலையை பிடிக்க வனத்துறையினர் திட்டமிட்ட நிலையில் குட்டையில் 10 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த தண்ணீரை முழுவதுமாக அப்புறப்படுத்திவிட்டு முதலையை பிடிக்க திட்டமிடப்பட்டது. இதனையடுத்து நேற்று காலை 11 மணி முதல் முதலையை பிடிக்க தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தொடங்கியது. பெட்ரோல் மூலம் இயக்கும் மோட்டார் பம்ப் செட்டுகளை கொண்டு குட்டையில் உள்ள தண்ணீரை எடுத்து வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இன்றைய தினம் மதியம் 3 மணியளவில் தண்ணீரை முழுவதும் வெளியேற்றப்பட்டு தண்ணீருக்குள் இருந்த முதலையை வனத்துறையினர் பிடிக்கும் பணியை தொடங்கினர். தண்ணீர் குறைந்தவுடன் முதலை அங்குமிங்குமாக ஓடிய நிலையில் கயிற்றில் சுருக்கு வைத்து தண்ணீரில் இருந்த முதலையை வனத்துறையினர் வெளியே எடுத்து வந்தனர். பின்னர் அந்த முதலையை பத்திரமாக வெளியே எடுத்து வந்து உடல் பரிசோதனை செய்யப்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து அந்த பிடிப்பட்ட முதலையை பவானிசாகர் அணை பகுதிக்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் எடுத்து சென்றனர். கிட்டத்தட்ட 35 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு குடியிருப்பு அருகே உள்ள குட்டையில் இருந்த முதலையை மீட்கப்பட்டு பத்திரமாக பவானிசாகர் அணையில் விடுவதற்காக எடுத்து செல்லப்பட்டது. வனத்துறையினரின் இந்த முயற்சிக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர்.